ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாமோதீன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, நெய் ப்ளஸ் எண்ணெய், சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை, தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாசுமதி ரைஸ், கொத்தமல்லி, புதினா. குக்கர் வச்சு எண்ணெயும் நெய்யும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரே அளவாக ஊற்றணும். ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அது காஞ்ச உடனே லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கையோட வெங்காயம் போட்டுடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டு தக்காளியும் இப்போ போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் கொத்தமல்லி தூளும் போடுங்க. அதுலேயே தயிர், நம்ம எடுத்து வச்ச தயிர் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நான் சிக்கனில் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இப்போ அதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா கிளறி விட்டு ஒரு விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். குக்கர் ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 6 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கழுவி வச்ச அரிசி இப்போ எடுத்து கொதி வர தண்ணியில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு தடவை உப்பும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா செக் பண்ணிவிட்டு பாதி வெந்த உடனே கொத்தமல்லி, புதினா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நிறைய போடணும். இப்போ அது மேலே தூவி விட்டுடலாம். தூக்கி இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொதி விடணும். பிரியாணி எப்போவுமே சும்மா கலரிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கலரி விட்டு டம்மில் வச்சிடலாம். டம் 10 நிமிஷம் வைக்கணும். டம் 10 நிமிஷம் வச்ச பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். யாமோதீன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டிஷ் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் 12G சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.